நேத்தி முள் சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது இதுக்கு முன்னாடி நானுமே சாப்பிட்டதில்ல. இது பழுத்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதை எடுத்து கொஞ்சம் உரித்து பார்த்தோம்னா கையோடு அந்த தோல் அது நல்லா பழுத்திருக்குன்ட்டு அர்த்தம். பழம்னா தொட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், காயாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செடியுமே வாங்கி வச்சுருந்தேன். எப்போ காய் பிடிக்கும்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி, இப்போது நான் அது கட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் சேதமடைஞ்ச பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளை விட இந்த பழத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இறக்குமதி பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம கிட்டத்திலே கிடைக்கிது, ஆனால் சரியாக பயன்படுத்துறதில்ல. இந்த முள் சீத்தாப்பழம் சாப்பிட்றதால 12 வகையான புற்றுநோய்களை கட்டுப்படுத்த இது ரொம்பவே உதவுது. குறிப்பாக சொல்லணுன்னா வயிறு, மார்பு, நுரையீரல், கணையம், மலக்குடல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதால எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் சீத்தாப்பழம் போலவே சுவை நல்லதாக இருந்தது பழம். இன்னொரு காயை கட் பண்ணால் அது செங்காரையாகவே இருந்தது. இருந்தாலும் கொய்யாக்காய் மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதனால் அதையுமே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. பசங்களுக்குமே கொடுத்தேன். ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்யுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த பழம் நன்மையை தான் செய்யும். இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குடல் புண், ஈரல் பாதிப்பு போன்ற எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இனி வரக்கூடிய தலைமுறை ஆரோக்கியமாக வாழட்டுங்க. நன்றி.